அப்படியே இன்றைக்கு சுட்ட வெயிலத்து காரணண்டு வாழைப்பூ ஆய போகிறோம். எங்களுக்கு இந்த வாழை ஒரு தேசியம். பிறகு அது வளர்ந்துட்டான நான் நினச்சது பட்டுடுமண்டு. பழத்தான் நெய் பிடிங்கி தின்ன போகிறேன் பழத்துட்டு சரி அது சின்னன் வெள்ளமா தேங்காய் மலிஞ்சிட்டு நீ ஏன் இந்த கொஞ்சம் தேங்காய் இருக்கீங்க இந்த பஞ்சப்பட்ட ரொட்டி சரி வராதான் போகும்போது அந்த மற்றது நான் சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் என்ன பண்ணல வடிவான பண்ணல அஞ்சு வரணும் நல்லா குருணையாக கொத்தணும் கொத்தி கொத்தி அரிக்கணும் இது காணும் இதையும் போடுறோம் உப்பு தான் போடுறோம் உப்பு இவ்வளோதான் உப்பு இப்படி போட்டு இப்படி தூரம் இந்த காய் சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம் காலமை சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம் மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு பிடி சோறு. நாங்கள் ரொட்டி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விடுறோம். நம்ம பாருங்க வடிவம் அமைதியாக இருக்கிறீங்க நான் வேதறக்க நீங்கள் சொல்லி வாழைப்பூ ரொட்டி பாருங்க ரொட்டி இது இப்படி என்றதான் கறக்கணும் ஒரு கண்டு இருக்கும். குத்துங்க குத்தி எடுங்க. கவனம் இது குத்துங்க எப்படி நான் சுட்டு ரெய்னிங்கில் தரேன் நீங்கள் பிறகு கேட்காங்க உனக்கு மோங்கல உனக்கு தண்ணியும் இல்லையோ புறா அடுப்பு அதுக்கு வெக்கையும் போகுது. அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மா. நான் அன்றைக்கு ரொட்டி சுட போகிறோம். ரொட்டி இல்லைன்னா வெங்காதீங்க இந்த மாதிரி சிக்கனுக்கு ரொட்டி சுடுவான்னு வேலையை வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ரொட்டி வித்தியாசம் ரெண்டா இப்போ உடனே பிடுங்கி சின்ன சின்ன வெட்டி எல்லாத்தையும் கலந்து ஒரு ரொட்டியோட பொரிச்சா நல்லா இருக்கும். சில பேர் தான் இந்த நாங்களும் கண்ட கறி சமைச்சு கொடுத்தா சில பிள்ளைகள் சாப்பிடாது. அப்போ ரொட்டி மாதிரி அதை போட்டு செய்து அது முக்கியமான சாமான் இந்த பாருங்க காட்டுறேன். அப்படியே இன்றைக்கு சுட்ட வெயிலத்து காரணண்டு வாழைப்பூ ஆய போகிறோம். அது திருப்பியும் அந்த இது வந்துடாங்க. வாங்க வாங்க வெயிலத்துக்கு நிற்காம எங்கள்ட இந்த இடம் சந்தா தோட்டம். சந்தா தோட்டம்னு சொன்னால் தோட்டம் எல்லா வீடு வழியும் ஏதோ ஒரு பயன் தரக்கூடிய மரம் இந்த அந்த ஏரியாவுக்கே நிற்கும். அப்போ உடனே பிடுங்கி உடனே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான். அந்த பேரையும் வந்த இடம் எனக்கு தெரியும். நாங்கள் இடக்காலம் தானே வந்த நாங்கள் அந்த பேருக்கு அமைவாக இந்த இடத்த பார்த்தாலும் நல்ல பல வகையான இதுகள் எல்லாம் மாதாளம் பழம் அப்படின்னு நிறைய நிற்கும். எங்களுக்கு இந்த வாழை ஒரு தேசியம். அதை நாங்கள் தேசியமாக கொண்டு எங்கே ஊண்டி விட்டாலும் சடாரண்டு தண்ணி ஊற்ற எழுந்து வந்து வருமா. ஆனால் நான் அதில் ஒன்று வச்சேனுங்க அது அப்படியே அழிய போட்டுது அடிக்கால அது தண்ணி குடி போச்சு. இல்லை நான் நினைக்கிறேன்னு அந்த இதில் பிரட்டேக்க வேர்பட்டுப்பட்டுன்னு சொல்லி சும்மா வச்சு இதில் நாங்கள் இந்த குலை முறிஞ்சன்னு சொல்லி பிரட்டினோம் இல்லை அப்போ வேர்பட்டுப்பட்டுச்சு. நான் சும்மா வச்சு வேற அதுன்னு கப்பல் வாழையும் தண்ணி கூடினா அடைக்கும். இது கதலி தான் கப்பல் வாழை கவனமாக இருக்கும். தண்ணி கூடினா குடித்தடைக்கும். குடித்து ஆக கூடக்கூடாது. இப்போ நாங்கள் இந்த இடத வாழை மற்ற வாழை எல்லாத்தையும் தண்ணிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி போகிற இடம் இருக்குல்ல இடங்கள் அங்கே வச்சா அவைக்கு நல்ல சந்தோஷம். இந்த கப்பல் வாழை மட்டும் தண்ணிக்க வச்சா தண்ணி எங்களுக்கு பாவனையான இடங்கள்ல அதை தடி தடி வெப்பம் இல்லை அப்படி வச்சா அது குடித்தடைக்கும். அப்போ எங்கள்ட இந்த வருமானம் எங்கள்ட இல்லை இந்த ஊர் மக்கள்கிட்ட வருமானம் மாதிரி அதுக்கு ஒரு விருப்பம் மாதிரி இந்த வாழையை வைப்பினம் மரங்கள் எல்லா வீடுகளையும் பல வகைகள் அப்படியெல்லாம் வைப்பினம் வச்சு உண்டாக்கணும். நாங்கள் என்ன செய்து விட்டோம் நாங்கள் மிருகங்கள் வளர்த்தபடியா எங்களுக்கு இந்த வருமானம் வச்ச மாவுகள் பிளாவுகள் அதில் கொஞ்சம் அது கிடைக்கிறான குட்டிகள் அப்படி போய்ப்போ அது கொஞ்சம் படுறதர் வேலை வந்துடுது. பேருந்து புதுசாக வச்சு எங்களுக்கு வந்துருக்கு. இப்போ நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட தோட்டத்தில் அப்படிங்கன்னா இதுக்க வச்சதுகள் பெருசாக கடிக்க விடாத நாடு எல்லாம் முசுத்துட்டு அப்படியே பாருங்க விலத்தி கொண்டு பேரில் கடிக்குது எல்லாம் அந்த என்ன முன்னுக்கு செம்பரத்தை மட்டும்தான் ஒருக்கா கடிச்சது. பிறகு அது வளர்ந்துட்டான நான் நினச்சது பட்டுடுமண்டு. பழத்தான் நெய் பிடிங்கி தின்ன போகிறேன் பழத்துட்டு சரி அது சின்னன். ஆனால் அரை கிலோ வந்து என்ன ஒரு காப்பு எத்தனை பேருக்கு பகிர்ந்தது வச்சோன்னாமே ஒட்டி ஒரு பழம் என்ன பழம்
பிள்ளையார் முருகன் வழிபட்ட பழம் மாதிரி உண்டு மாம்பழம் மாம்பழம் மாதிரி ஒன்றுதான் கணக்கு காய்ச்சல். ஆனா அது இன்னும் கொஞ்சம் பெருத்திருக்கு. நான் ரித்திக்கு ஆசைப்படுறான்ட்டு பிடுங்க விட்டது. அப்படி சில இடங்கள்ல அது பொருத்தமானது. உண்மையா அந்த இடங்கள்ல இருக்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுதான் பயிர்கள் ஆனா நிறைய வந்தது. இப்போ ஒரு 4 காய் தான் கிடக்குது. பிடுங்கி போட்டு இல்லை நிறைய பூக்கள் எல்லாம் கிடந்தது. அப்போ நான் நினச்சி கடிச்சு கொட்டி போடும். நான் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப 10 பூ கிடந்தது. நான் பார்க்குறேன் காய்க்குது உண்டு. இல்லை பாருங்க சின்ன மரம் தான். நான் அது காய்க்குதுன்றக்கே ஒரு எண்ணி பார்க்கத்தான். இந்த இதில் நிற்கிற அந்த குட்டி மரம் தான் அது இடைக்கிட காய்க்கும். போன வருஷம் ஒரு காய் காய்ச்சது ஒரு காய். இந்த வருஷம் கொஞ்சம் 4 காய் காய்ச்சி கிடக்கு. 4 கிடக்குது. இப்போ வந்து கிடக்கு சின்ன சின்ன பிஞ்சியார். கொய்யா மரத்துக்கு எந்த இடம் தெளிவாக இருக்கா? அந்த ஊவாண்ட இடத்துக்கு என்ன வளலாய் அங்கேயும் கொய்யாங்க. அப்படி அங்கேயும் இருக்கு. அங்கே இருக்கு. எங்கண்ட இடம் இதுதான். இல்லை எங்கண்ட இடம் இதுதான். போன இடம் அது. சரி இப்போ இந்த வாழைப்பூவை சரி நீங்கள் தேவையான என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு தேவையானதும் காட்டணும். அதுதான் பிரச்சனை இருக்கு இல்லையாப்பா புரியப்பா வெள்ளமா 1.5 சுண்டு 1.5 சுண்டு அளந்து அடுத்துதான் அளந்துதான் போடணும். ஆற்றுல போடலும் அளந்து போடும். அப்படித்தான் போடும். ஆற்றுல உடனே போடுவேன் உடைக்கும் அளந்து சரியோ. இப்போ தேங்காய் மலிஞ்சிட்டு நல்லா அப்போ நீ ஏன் இந்த கொஞ்சம் தேங்காய் தெரியுங்க. இது என்ன பிரச்சனைனா நான் நேற்று புட்டு குத்திரியை பிரிச்சுக்க வச்சு விட்டு நான் இப்போ திருவ பஞ்சாக அது கொஞ்சம் கூட கிடக்குங்க. அது அந்த குழஞ்ச மாதிரி போட்டு நேற்று பாதிக்காரு கூட திருப்பி போட்டு கிண்டி வச்சுனானுங்க. அப்போ இந்த பஞ்சப்பட்ட ரொட்டி சரி வராதான் போகும்போது அந்த பாப் பண்ணாருமா. அப்போ அதை விடுவாங்க. உப்பு வச்சிருக்கிறேன் பாருங்க. உப்பு மற்றது நான் சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் 4 சின்ன ஆக்கள் சண்டைக்கு அவன் சண்டைக்கு தான் வெயில் 2 கிடக்கு. இப்போ வெயில் முடிய வருது வந்தால் அவன் சண்டை தரம் அதை விடுவோம். இப்போ நாங்கள் இது இருக்கா பாருங்க. இந்த படி இந்த உதுலேயுமே ஏதோ செய்கிறதுங்க. இதையும் கூட இல்லையே ஏதோ செய்கிறான். செய்வோமா இது இந்த சண்டை இருக்கணும். இதுகளெல்லாம் நல்ல மூலிகையான சாமான். அதுதான் மற்றது வாழை புளிய வெட்டுவோம் இல்லோ வெட்டினா வாழையை வெட்டி கறிவோம் இல்லோ உள்ளுக்கு வரும் வெள்ளி உரிக்க அதுலேயே ஒரு நாளைக்கு கறி காய்ச்சிப்பார். சூப்பராக இருக்கும். என்ன வாழைத்தண்டு கறி நல்லா இருக்கும். ஆனால் சோத்தோட ஒரு மாதிரி சும்மா சாப்பிடலாம். அந்த உள்ளி மிளகாய் எல்லாம் முடிச்சு போட்டு அள்ளி எண்ணெய் நான் திடீர்னு மருமகனுக்கு சோதிச்சு பார்க்க கொலஸ்ட்ரால் கூட்டிகிட்டு வந்தது. எனக்கு தலைவலி போட்டது. கொலஸ்ட்ரால் கொடுக்கணும் அதெல்லாம் பிள்ளைகள் இல்லை சாப்பிட நான் போகமில்லை பாவம் என்ன சாப்பிட்ற வயசுகளில் கொலஸ்ட்ரால் அது வந்து கட்டுப்படுத்துங்க பாவம் என்ன செய்கிறோம் பயம்தான். இதை நான் தினம் பிள்ளை குளிசியே கூடாது. கொலஸ்ட்ரால் குளிசையும் அதுக்கு இன்னைக்கெல்லாம் வருத்தங்கள் தான் பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் பிள்ளை இப்போ தான் பாவம். அப்போ கருவேப்பிலையை போய் 10 கணக்காக ஆஞ்சு கொண்டு வந்து இப்படி என்ன செய்கிறது விட்டெல்லாம் அடிப்பேன். அது மிக்சி கூட ஆக்கும். மிக்சியிலே அடிக்க விடுறது விட்டெல்லாம் அடிப்போம். இடிச்சு பிடிஞ்சா தான் அந்த சாறு வரும். மிக்சியில் தண்ணி எல்லாம் குடிக்கணும். உரல்லையாண்டா அப்படியே நாங்கள் கழுவி போட்டுட்டு அந்த சீரையில் அந்த சொட்டு சாறை அந்த தண்ணி கழுவுற தண்ணியோட தான் போடுறது. போட்டு இடிச்சு போட்டு வெள்ளை துணியில் நல்ல துணியில் கனங்களை வடிக்கிற துணி மாதிரி துணி அதில் போட்டு புளிஞ்செடுக்க நல்ல தடிப்பாக வரும். விடிய காலமே ஒரு பாவம் அது குடிக்கும். எல்லத்தை அடித்து கொடுத்தாலும் குடிக்கணும். அதை கொடுக்கூடாது. அடுத்தது புரிஞ்சாயில் அந்த நிறைய இலைகள் இருக்குது. பேரை மறந்துடும். கொஞ்சம் என்ன இலை உடம்புனாலும் இருக்கலாம். எல்லாட்ட ஓடு வழியாகும். இது சாப்பிட துப்புரவாக்குறாக்கண்ட ஓடு வழி எடுக்கிறாரு. அப்படி சொல்லி சில மரங்கள் அடிக்குள்ள அந்த முசுட்டு அதெல்லாம் இருக்கல்லோ வேலிக்கிற வழியாக போகிறது. நீ எல்லாம் மாறி மாறி கொண்டுறாயில்லோ. அது கொஞ்சம் தூதுவளையை காட்டும். தூதுவளை மாத்திரம் உள்ள வளர்க்குது. அது அங்கே அந்த தொங்கல்ல பாருங்க அந்த வாழைக்கு பின்னால் அடக்கு தெரியல. ஆனால் நான் சம்பளடி கேக் எடுத்து போட்டு நான் வீடியோ அங்கே அப்போ அந்த கடையை பின்ன கிடக்கு. அவனக்கிட்ட காட்டும். தூதுவளை மாத்திரம் மாக்கள் எல்லாம் வந்து ஆங்கி கொண்டு வர அது கிடக்குது. அப்போ இந்த வாழை பொத்தி வாழை புளியை வெட்டி போட்டு அந்த குலையில வர கழிவை அந்த கீழே அந்த வாழையை வெட்டி அகற்றிக்க
4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அன்றைக்கு எல்லாரும் கறி. ம். உனக்கு தான் சொல்கிறேன் கூட உண்டு, நான் அப்படி தான் கொடுப்பேன். அட எனக்கு நான் என்ன செய்யறேன்டா, பெரிய ஒரு கிடாங்கு வெட்டி போட்டு அதுக்கு போட்டு தாட்ட போடும். அதை கொடு. எங்க இப்போ சாப்பிடணும் மக்கள் என்னட்டு எத்தனை பேர் கேட்டு ஓட உண்மையாவோ? ஓடார். நான் பட்டு அப்போ பொறுங்க இந்த குலா வளர்க்கட்டும், எப்போ வளர்க்குறது உனக்கு பஞ்சு உள்ள அப்படி இல்லைங்க. இப்போ இதை வெட்டி போட்ட விட பிஹெச்ஏ காரம் வந்து டக்குன்னு இந்த நுழம்புது கணிக்குதுன்னு பிடிப்பாங்க. அதை உதிச்சு போட்டு அப்போ வெட்டுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு கிடாங்க எடுத்துனண்டா அதுக்குமே பசலையா போகுது, அப்படியே சாப்பிட்டு விடலாம். மக்கள் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்கேன் பார்க்குறேன். சாப்பிட்றாக்களே கொடுக்குறான்னு கேட்ட நான் அன்றைக்கு நீ இருக்குள்ள வந்ததுக்கு நான் சொல்லியிருப்பேன். ம். நீ வந்து நீ உதிச்சு கொண்டு கொண்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து நான் உரிச்சு தானேங்க வெட்டி தாக்க, நான் கேட்டிருந்தா தந்துருப்பேன். அப்படித்தான் தாக்குறேன் நான். இப்போ சொல்லிக்கலாம். நீ கேட்டு கேட்டு கொடு. எல்லாரும் பட்ட மண்ணம் தானே ஒரே நாளையில் வாழக்கூடியல. அப்போ நீ பட்டுற நேரத்தில் நீ கொடு. இப்போ நான் நாளைக்கு ஒரு ஆள் உடனே பட்டுவோம். இப்போ இந்த புளியரில் பட்டேக்க உடனே பட்டு காய்ச்சறது தான் நல்லது. நல்லா காய பிடிச்ச மாதிரி போடும். அந்த தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லுங்க. இந்த விஷயங்கள் கணவருக்கு தெரியும். தெரியும். அந்த என்ன சொல்றது, எங்களை போல இப்போ அறியாதலும் இருப்பினும் தானே. நான் என்னோடய நமக்கு தெரிஞ்சது வாழை புளிய பட்டேக்க வாழையை வெட்டுவாங்க. வாழையை வெட்டி போட்டு கொஞ்சம் தோண்ட வேணும். அந்த தண்டுள்ள கிடக்கும், அதை தோண்டி போட்டு ஒரு சுத்தமான துணியால் கட்டி விடுங்க. அந்த வாழையை சுற்றி இல்லாட்டி வாழை இலையாலையும் கட்டலாம். துணி கட்டினாலும் சரி, வாழையில நல்லா வாழையில படிச்சும் போடும், படிச்ச தூசுகள் போடும். துணியண்டா பாதுகாப்ப கட்டி விடுங்க. விட்டுட்டு தண்ணி வரும். இதுக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கணும், வளைச்சி போட்டு. இப்போ கரண்டி இருக்கல்லோ, இப்போ காட்டலாம். ஒரு கரண்டி இருந்தால் அதை வளைச்சா அங்கே கிள்ளி எடுக்க சுவான். இதுக்கண்டு வச்சிருந்து அந்த கரண்டியாலே அதை கிள்ளி எடுத்து அப்படியே குடிக்கணும், படிச்சு போட்டு. சுகமான சாப்பிடும். இந்த அளவு சொல்கிறேன் நான், குடிக்கிறேன்னு சொல்லிட்டா சத்தியமாக இல்லை. இந்த முறை தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு பூ தெரியும் தெரியும். நாங்கள் ஒரு குடிக்கிறேன். அசண்டையினத்தை அளவுடுறது இந்த முறை ஒரு எடுத்து தரம் குடிச்சு பாருங்க. எனக்கு தெரியும். எனக்கு அந்த ஒரு அம்மாவோட நானுக்கு தான் அவ சொல்லுவா சொல்கிறவா. அஞ்சு வரணும் என்ன பண்ணல படிவான பண்ணல. அஞ்சு வரணும் சூப்பராக இருக்கு. இந்த அளவு சோப்பான சாமான் யாருக்கு? ஆடுகள் இருக்கு. ஆடுகள். இதை இப்படி என்ன செய்யணும், அப்படியே கொண்டு போய் பக்கத்தை விட்டு வேலையாலே எப்படி கொட்டாத ஒரு சாமானே கொட்டாத ஜனங்களுக்கு கொடு. இதெல்லாம் நல்ல சாமான். எங்களுக்கு எவ்வளவு இது நல்லதோ அதே போல சில நாங்கள் களி கொண்டு நிற்கிற சாமான் நாங்கள் களி கொண்டு நிற்கிறோம். இது என்ன செய்யணும், இந்த நீர் வடியுது பாருங்க, வெட்டி எடுத்தால் டக்கு டக்குன்னு வடிஞ்சு உண்டாக்கும். இப்போ தானே பிடிங்கினான். அப்போ இது என்ன செய்யணும்டா, இதை உடிச்சு போட்டு இப்படி கிழிக்க இதை தும்பா கிழிச்சு அப்படியே போட்டு விட நீங்களே தும்பினோம். பார்க்க ஆசையாக இருக்கும். அவைக்கு நல்லது. நாங்களும் பார்த்து ரசிக்கலாம். அப்போ இதை பார்த்து ரசிப்போம். என்ன அவை கொடுத்துட்டு ரசிக்க விரும்பினா விட்டுட்டு அதுகள் தின்னுட்டுக்கும். சரி, இதை பிச்சு காட்டிக்கூடாது. அதெல்லாம் தெரிவிக்கணும். அது பிச்சு வச்சு பழக்கமாக இருக்குன்னு தானே. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டா, இந்த வெள்ளையை கழுவோம், சொதையும் வைக்கலாம். சொதி வச்சு செஞ்சு வேணும், சொதி வைக்கலாம். உண்மையாக சொதி வைக்கலாம். வடிவா வட்டி போட்டு இப்படி சின்ன வட்டி. ஆனால் இது கழுவுறே இல்லை. இப்போ நீங்கள் கழுவுறோம், கழுவக்கூடாது. கழுவினா கயிறு போடும். நல்லா குருணையாக கொத்தணும். கொத்தி கொத்தி அரிக்கணும். இந்த கட்டார் கத்தி சரியில்லாதபடியாக கொத்துப்படாதான். பார்த்தீங்களோ, சரியில்லைன்னு சொல்லல. கூறு கூடி போச்சு எனக்கு பயமாகல. எனக்கு முட்டை கத்திக்க தந்தால் தான் நான் பட்டுவேன். கூறான கத்திட்டு வருங்க நல்ல சின்னனா இருக்கும். இது நாங்கள் வறுக்கிறதாண்டா. இப்போ இதுக்கு நாங்கள் கணக்க போட போகிறது இல்லை, கொஞ்சம் தான் போட போகிறோம். வறுத்து சாப்பிடுது. இப்படி கொத்தி போட்டு ஒரு சின்ன தடி, ஒரு நாங்கள் கூட ஒரு கூடையா பிடிங்கன்னா புது தடி தானே, அது தடியை வச்சு இப்படி சுத்த தும்பு வரும். தும்பு வரும்.
அதையும் அகற்றி போட்டு அப்படியே வறுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்க, அள்ளி போட்டு. கிட்னி பிரச்சனைக்கெல்லாம் சூக்கான சாதம், உண்மையான இல்லை சாதம். முந்தி நாட்கள் வருத்தம் பெறாமல் இருந்தது காரணம் என்னென்றா, கிட்னி பிரச்சனைனா என்னென்று தெரியாது, சிலத்தில் கிருமியண்டா என்னென்று தெரியாது. அப்படியோ ஒன்று சொல்லி கேட்குங்க சார். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னுக்கு தான் இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்ட்டு நான் அறிஞ்சேன். நான் கேட்க எனக்கு அதிசயமாக கிடந்தது. எனக்கு இருக்கிற இருக்கிறேன் ஆக்கள் சொல்ல உண்மையா அப்படியும் இருக்கோ என்று கேட்டுதான். ஆனால் அப்போ இப்போ எனக்குன்னு சொல்லிக்க எனக்கு அதிசயமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்ட உண்மைதானு. அப்போ நான் எல்லாம் இதெல்லாம் தின்ன வேண்டியாள். அதான் உங்களை கண்டைக்கு ரொட்டி சுடுங்கன்றா கேட்கக்கூடாது. ரொட்டி சுடுங்கொன்று இப்போ என்ன சொல்லுவாங்க இருக்கா, வேலை கிடாக்கு போகிறேன் குழச்சி தந்துட்டு இல்லை, நான் ரொட்டி சுடையலான்னு தான் உங்களை கூப்பிட்டேன். நான் பிடிக்கலாண்டு பிடிச்சி தந்தா போட்டு எடுக்கிற வந்தேன். கணக்கு கழிச்சு கொண்டிருக்கிறேன். கருவேப்பில ஜூஸை குடிங்க. உண்மையா? ஓ உண்மையா? இளம் பிள்ளைகள் நல்ல இளம் வேலை செய்யுது. சில பிள்ளைகள் இந்த அரசாங்க வேலைகள் சும்மா அந்த இதுகளில் எழுதி கொண்டு இருக்கிறீங்கள், அந்த வேலையை அதுகளுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும். பாடுபடுறாங்களே கூட வந்து சொல்லி நாம் அப்போ வைக்க இல்லையா கூட வாமட்டு சொல்லி நாம் என்னென்று தெரியாது பிடிக்க வேணும். இல்லை, அப்படியானாங்களும் வேலை செய்கிறாங்களும் வெளியில் சாப்பிட்டா கொஞ்சம் பிறப்பாக்கும். வெளியில் கடை வழியை சாப்பிட்டா கடை வழி கடைக்காரன் வரான் மாட்டேன். இல்லைங்க, நாங்கள் இருந்துட்டு எப்பயாச்சும் சாப்பிடாக்க பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடாக்க அது பிரச்சனை தானே. கடை சாப்பாடு கடை சாப்பாடு பின்ன வடிவாத்தான் சமைக்கிறாங்க. என்ன கடைக்கு சமைக்க போனாதான் தெரியும். போனங்களா கேள் நாங்கள் சொல்றோம். இந்த அண்டி அந்த பானையை கேட்டு இந்த மாவை அரைச்சி போட்டு கொட்டுங்கோ. என்னடி உள்ள சொல்ற, என்னத்துக்கு விட்டுரு அந்த தோசை ஊத்துன வாங்கிக்க இப்படி பிள்ளை நேற்றுக்கு போட்டு கடி அதுக்குள்ள ஊற்றக்கூடாது. அண்டி அப்போதானா பிள்ளைக்கு மூத்து நம்புவீங்களோ கொட்டினேன் கொட்டிக்குள்ள என்ன நான் என்ன அவ்வளவு நாங்கள் சேர்த்தானே வேணும். உடனே அந்த மாவி அதுக்கு ஓட்டி செய்தேன். நான் சும்மா இல்லை உண்மையாக செய்தேன்னா செய்தான் சொல்கிறேன். அப்போ நான் போய் 2 நாளாக எனக்கு அந்த உள் விஷயங்கள் பெருசாக தெரியல. அப்போ நான் என்ன செய்கிறது, இவைக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு வர்றது. ஓஹோ இதோ அலுவல் விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு ஆஜி எனக்கு சாப்பாடு வேண்டாம்டா, குறை நிற்காத, நான் எப்போ வேண்டாலும் நான் விரும்பினாடா நான் சாப்பிட்றேன், எனக்கு இப்போ வேண்டாம், நான் சாப்பாடு வேண்டாம், நான் போகிறேன். அதே ஒரு சமையல் முடிகிறதா நான் விட்டோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும், தான் தெரியும். அப்படியெல்லாம் பெம்பல் என்ன பெம்பல் வேணுமோ சொல்லுங்க சொல்கிறேன். உண்மையா எனக்கு இந்த கடை சாப்பாட்டை நாங்கள் பகுடி பண்ணக்கூடாது. அது நம்பிக்கை எத்தனையோ பேர் இருக்குங்க. அதுதான் நான் பகுடி கண்ட அம்மாவை நான் சொல்லல. தயவு செய்து சத்தமாக கலைக்கட்டான், சத்தமாக சொல்கிறேன். தயவு செய்து இந்த கடையில் சமைக்கிற ஆக்களும் சுத்தமாக இருங்கோ, செய்கிற செயல்பாடுகள்லையும் சுத்தத்தை தோணி பாருங்க. இதை விட பேர்ந்தோரும் முஸ்பாத்து பெம்பை இருந்து விட்ட போகிறீங்க விற்பமடி. எனக்கு இந்திய கொஞ்சம் மேல் நேற்று மேலாம் நேற்று என்ன செய்து விட்டோம் தெரியுமோ, சொன்னா நம்ப மாட்டேங்க. பெரிய மொத்த குளிசை அப்போ ஏனாம கிடக்கண்டு அதை தூக்கி போட்டோம். அப்போ மற்றங்களா சொல்லக்கூடாது, அவள் போட நல்லா தானே இருந்தேன். நான் போட்டுட்டு இங்கே வந்துட்டேன் இவளோட வீடியோட கொண்டு. என்னால் முடியல, வீட்டுக்கு படுத்துட்டேன். ஏன் பானை போடு அவன்டா மேற்பேன் சத்தம் கேட்க எனக்கு தலையும் சுத்த போட்டுட்டு எங்களுக்கு அங்கே அந்த கிருப்பான் கிடக்கு. நான் தர கோடி கொடுத்தேன் 5000க்கு சொன்னா நம்ம கிடக்கு. இப்போ என்ன அடியாது 5500 900 6000க்குள்ளான். அப்போ இது சொல்லும் பாவம் ராவில படுக்கிறாது என்று சொல்ல நான் இவள்கிட்ட கிட்ட என்ன விரையடி வரும் அண்டா வரும் அண்டா பின்ன கொடுத்து விட நல்ல மலிவா ஒரு பேன் என்ன அது பழுதாகிற அது ஒன்று. அப்போ அது சத்தங்கி தான் போடும், அது எனக்கு காற்று வரும். அப்போ நான் இவளுக்கு எனக்கு என்ன செய்தேன் நான் சொல்லிடுறேன். வந்தேன் நான் கூட சொன்னாலும் விரிங்க வாய் விரிங்க தலையாணியை போட முடியும் ஒன்றும் வேண்டாம். இதெல்லாம் கிடக்குறேன் நீங்கள் பேனே இருக்கா போடும்
போட்டாலோ கிடக்கு கொஞ்ச நேரம் கிடக்க சரி வருமாண்டு நினைச்சேன் நான் தின்னலாம் புளித்து ரெண்டாலும் கூடிடுது மேலாமே கூடிடுது அப்ப கிடந்து ஒன்று பார்க்குறேன் வேன் முழுகுதோ உருடிஞ்சு விழ போகுதோ பயமா கிடக்கு சொத்து ஆகுறேன்னா பயம் பண்ணிட்டு சாப்பிட்டு அவ கிடந்து ஒன்று பார்த்து எல்லாமே யோசிச்சுதான் இப்போ என்னோட கிடக்குறாள் பயனட்டுல பக்கத்தில் வெளியில் கிடக்குதுண்டு அவ்வளவு சவுண்டு ஒளிம்பி கொண்டாரே ஓட்டம் ஓடி போய் அங்கே சொன்னான் உள்ள ஒன்றும் பண்ணா சுடு தண்ணி கலந்து கொண்டு ஒரு சம்புல நிறைய அவ தெரிஞ்ச ஓட்ட ஒன்றும் பண்ணான் ஒரு சம்பு சுடு தண்ணியும் குடித்தான் நல்லா நிறுத்திட்டான் ஒளிம்பினார் சாப்பாடு நல்ல சாப்பாடு முருங்கங்காயும் போதை மாதிரி போட்டு கிடந்தது நான் மறந்து போனேன் போட்டு குழம்பு வச்சு இந்த வர அவனை இது மறந்தவன் மறந்து பூசணிக்காய் வெள்ளாக்கறி அள்ளி போட்டு நல்லா சப்பை அது மாறிட்டுது நிறுத்திட்டு கொண்டோன்னு சப்பை போட்டு அப்பாடி என்று சொல்லி திரும்பியும் படுத்தேன் எல்லாம் குணமடைஞ்சிட்டு நேற்று வழக்கு வீடியோ செய்து கொடுக்கலையோடு நேற்று எடுக்கிற நாங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு வச்சிருக்கிறது அதை போடுறது அப்பா சொல்லுவோம் இந்த புளித்த திண்டு வேறுங்கோ திண்டு வாங்க வேண்டாம் நல்லா இருக்கடி உண்மையா உண்மையாக வேண்டாம் எனக்கு இப்போ ஒரு தேத்தனுடி குழம்போட ஆகுது மினக்கட்ட புடுங்கி வட்டத்தின் பேர கணக்க போடுறீங்களோ இந்த புண்ணியத்தால் நான் தின்றேன் மிச்சத்தை தின்னுங்க காணும் போலோட முடாது வாங்கணும் வாழை பற்றி கிடந்த கிடாக்கு முடிச்சு கொண்ட வர மொத்தம் வேணாக்கள் வாங்குவோம் அங்கே கிடாக்கு நீ அங்கே கிடாக்கு அங்கே போட்டு கிடாக்கு நான் பிள்ளைங்கள்ட்ட சொன்னான் தம்பியை கூட்டி கொண்டு வந்து தெருக்கரையாக கிடக்கല്ലോ இந்த மதல் ஏறுனா கொடுங்கல அம்மடிதான் பூக்கத்தடி இல்லை கூடி போக மாட்டோம் அப்புறம் ரைட்டாக கைக்குதோ தெரியல இந்த ருசியாக நீ திண்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டேன் எனக்கு இப்போ சாப்பிட்ற மனநிலை நல்லா இருக்கும் சார் வேண்டாம் சோறு முட்டை குழம்பு தியட்டுதாக போட்டு சாப்பிடுறியா பசிக்கிறவங்க தானே தின்றேன் நான் பெண்ணெண்ண முனையை சாப்பிட்டேன் இப்போ நேரம் 2:30 ஆகுது ஏன் நீங்கள் சாப்பிடலே எது நேற்று பிளான் விடிஞ்சு விடுவது கொண்டு விடுறான் அப்படியே பிரச்சனை தான் நீங்கள் சிரிப்பு காட்ட நீங்கள் கேமராக்க துடிக்கிற மாதிரி கிடக்க ஆனால் நீ இந்த வீடியோவிலே ஆடுது ஆடு எனக்கு இப்படி நிறைய நேரம் முடிச்சோன்னா கை நடங்குது இல்லை இந்த வீடியோ நான் பார்க்குறேன் நான் ஆடுது அப்படி சுழண்டா ஆடுது ஜனங்களுக்கு தலை சுத்த போகுது இந்த மேல் பேன் போட்டு நகனன்ற வரம் என்ன அது சில பேன் சத்தம் இல்லைங்க இது நிறைய நாள் பாவிக்கு மண்ணிட்டு உதவ வண்டி போட்டுனா அது கொஞ்சம் சத்தம் தான் கலண்டு விழாது ஆணியெல்லாம் அடிச்சு கிடாது அன்னைக்கு பாடாத்தான் விழுகுதோ பேன் விழுகுதோ இருக்காண்டா நான் கணிச்சு கொண்டேன் எனக்கு முதல் நாள் கிடாக கெளி இப்படி தலைக்கு மேலே போனது இப்போ அந்த பேன் போடாட்டு தான் நித்திராது சத்தங்க காட்டி உண்மையா அப்படி இல்லைங்க அந்த பலி சத்தங்கள் கேட்காம உள்ளுக்கு அந்த நித்திர விழுறாங்க பேனு பண்ணிட்டுண்டா பலி சத்தங்கள் எல்லாம் கேட்க நித்திர வராது முட்டை குழம்பு நானே தின்னாலாச்சு முட்டை குழம்பு வச்சு இந்த நீங்கள் தின்னாடல் ஊர்கோழி முட்டையில் வச்சேன் நான் ஊர்கோழியோ வெளிநாட்டு கோழியோ முட்டை குழம்பு நான் சொல்லுவேன் சாரங்காக்கு நான் சாப்பாடு ஒரு முட்டையோ வண்டி வெங்காயம்லாம் வட்டி கொண்டிக்க நேரம் போகும் சில நேரம் அப்படியே சும்மா சட்டிக்க ஊற்றுவாங்க ஊற்றி போட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காயை குருட்டி போட்டு அதுதான் சாப்பாடு
பேரகாயனைக்கு நான் படித்தது போனா போச்சு அவையா போல நான் எடுத்துட்டா வீட்டில் எடுத்துருப்பேன். எனக்கு இப்போ இதுதான் கிடைச்சலா கிடக்குண்டு. இப்போ என்ன சொல்லுவா இருக்கா வேலை இப்போ செய்கிற வேலை அது சுற்றியான கஷ்டமா இல்லாமல் செய்கிற வழியே கஷ்டம் தானே. அதுதான் அப்போ கூட போனால் அடுத்த கட்டம் 8 மாதம் லீவ் எடுக்கணும். 8 மாதம் லீவ் எடுத்து வீட்டில் சாப்பிட போகணும். அப்போ இப்படி சொல்கிற பிள்ளைக்கு அவ்வளோ சாப்பாட்டு ஆசை இருக்கு கொண்டு வரட்டும் என்ன. அதுதான் 8 வருஷம் மயானமாக போட்டுது 8 வருஷம். ஆனால் இல்லை உண்மையாக நல்ல தைரியமான புள்ளிகள் நல்லா சாப்பிடக்கூடிய புள்ளிகளுக்கு நல்ல வேலை சோப்பா உண்மையாக சுகமான வேலை நல்ல பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சாப்பிடுவோம் கழிக்காம. அதான் நான் இதில் சாப்பாடு நுணுக்கம் ஒன்று எடுத்தா நான் முட்டை பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு போகுது. அதான் நான் எல்லாம் சாப்பிட்ற உள்ளேண்டா வடையாச்சும் வச்சு கொடுக்கலாம். ஒரு மாதாளம் பழம் தின்னமோ ஒரு தோளம் பழம் தின்னமோ ஒரு அப்புள் பழம் தின்னமோ இன்னும் புள்ளி அப்பா எனக்கு பிடிக்கல. சரி இதெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம்ன்றது என்று சொல்லிட்டு டொனிக்க வண்டி வச்சேன் படிக்கிற மேசையில். அப்படியே விடா போய் நாயை வாயத்தோடு சொல்லிவிட்டு வாய்க்கி ஊற்றி எல்லாம் செய்து பார்த்து போட்டு ஐயா நீ வேறு எவ்வளோ வீட்டில் உனக்கு லாயக்கா விட்டாச்சு. நல்ல புள்ள உண்மையா சோப்பான புள்ள. உன் வாயில வாழைப்பூ கூடாது. வாழைப்பூ தெரியும் ஜப்பி ஜப்பி தான் தெரியும். சரி நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா காட்டினா இல்லைடா இந்த பாருங்க கொஞ்சம் தேங்காய் அப்போ பாருங்க இங்கே பாருங்க கணக்க தேங்காய் பிஞ்சு நான் பெருசாகி பெருசாகி காட்டாங்க இது காணும் இதையும் போடுவேன் போட்டுட்டு வடையா போடுங்க முடிஞ்சதுக்கு பூக்களெல்லாம் கிடக்கு கொஞ்சம் திருவி போட்டு இப்போ தேங்காய் மலிவு எனக்கு சொல்லப்படுது கதை அதையும் பட்டிடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் கூடினா அது பிரச்சனை அப்புறம் உத வச்சு அப்புறம் நாளை மட்டும் கிடக்கு. அப்படியே அப்போ இந்த உப்பையும் பாருங்க கொஞ்சம் உப்பே பாருங்க இவ்வளோ உப்பு தான் போடுறோம். உப்பு இவ்வளோதான் உப்பு இப்படி போட்டு இப்படி தூரம் இங்கே தூவித்தேன். சரி நான் என்ன செய்ய போகிறேன்டா அவ்வளோ அந்த வெங்காயத்தையும் வெட்டி வெட்டான் வெட்டப்போ வெட்ட கஷ்டமாக கிடக்கும். கஷ்டம் மண்டியில் கூடி போச்சு இல்லை எதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல சோத்தோட சாப்பி விடு வைக்க வஞ்சியண்டா இல்லை இரவுக்கு பாப்போம் என்ன சாப்பிடுது மிஞ்சினா ரொட்டி நேரம் போய் நம்மளோட மிஞ்சிருக்கு அப்படியே போகுது. இது சில இப்போ தேத்தனி இலை குடிச்சு கிடிச்சு நீயும் சுங்கம் தேத்தனி குடிச்சு குடிச்சா எல்லாட்டு அங்கே கலாட்டா குரூப் வந்து ஒவ்வொரு தொண்டது சாப்பிடும். என்ன கொண்ட விட்டு விடு விட்டு விடு அங்கே நாயா விட்டு நிற்கிது போகக்கூடாது. அங்கால இதை விசேஷம் நடக்குது போல நடக்கும் வாகனம் இல்லாமல் நிற்கிது அந்த பயந்து இருந்துட்டோம். அப்போ சரி நான் குழைச்சி தண்ணி விட்டு தான் குழைப்போம். தேங்காய் பால் விட்டும் குழைக்கிற ரொட்டி ஒன்று இருக்குது தெரியுமா? நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குமா என்ன தேங்காய் பால் விட்டு ரொட்டியும் நல்ல சம்பளம் இடித்த சம்பல் நான் சொல்கிறதான் நினச்சேன் செய்துதான் பொறுங்க. நான் உங்களை பூரி செஞ்சிட போகிறேன்னு பொறுங்க. பூரியும் பருப்பு கறியும் அப்படியே சேர்க்குவேன் வடிவா அப்படியே சேர்த்துட்டு இது சும்மா ஒரு இடநேர வேலை. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எடுக்கலாம் தானே எடுக்கலாம். சாப்பாட்டை கொடுக்கலாம் காலமை சாப்பாட்டை கொடுக்கலாம் மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு முடி சோறு சாப்பாட்டுக்கு அதிக கதைச்சாலே பெருசாக விருப்பம் பாரு சும்மா கதைக்கிறான் வந்தேன். சரி தண்ணியை வேறு குழைக்கிறான் குழைச்சிட்டு பார்ப்போமே. இதுக்கே நீ தண்ணியை விட்டு குழைக்கிறான். நாங்கள் ரொட்டி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விடுறோம். மாவை பாருங்கோ அமைதியா இருக்கிறீங்க. நான் வேதறக்க நீங்கள் சொல்லி வாழைப்பூ ரொட்டி பாருங்க உங்களுக்கு மேலே தான் சிவம் என்ன செய்யறது உயரமா
உயரத்துக்கு அங்கே போகிறது இதுதான் இதண்டா அதுதான் பொறுங்க நாங்கள் எங்கண்ட யூடியூப்பால காசு கேஸ் எடுப்போம். கேஸ் எடுக்க போகிறோம். கேஸ் எடுத்து அங்கே இருக்கலாம். வரும் வந்தா புள்ளியாடு இந்த ஆண்டு வரும் பாருங்க அப்படி இருந்தாலும். சரி யாரையும் விரட்டுக்கு முள்ள முள்ள அவசரப்படக்கூடாது. நம்பிக்கையே கைவிடக்கூடாது. வேலைக்கு போகல படிப்பு சொன்ன வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு இங்க போறது? நீ வேலைக்கு முயற்சி பண்ண உள்ள உங்க ஏற்கார எல்லாருக்கும் வேலை வந்து கொண்டிருக்கும். நீ பாக்குறியோ இல்லையே? அவரவற்ற தகுதிக்கு ஏற்ற மாதிரி வருந்தானே வருது பார்த்தா எல்லாம் தெரியும். முந்தி தான் அந்த பேப்பர் அந்த புத்தக கடையில போகும் வரும். இப்ப போனலாம் அப்படின்னு அப்ப அதெல்லாம் பார்க்க தெரியும். ஒவ்வொரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி போகலாம். என்ன நாங்கள் இனி இதுக்குள்ளான வேலை பார்க்கலாம். நெல்லியடைக்குள்ளே போய் வர்றதெல்லாம் கரைச்சல் இல்லை. எல்லாரும் நெல்லியடைக்குள்ளே தனியாக்கலண்டா பிரச்சனை இல்லை. முந்தி இப்போ தனி வீட்டில் தனியாக இருக்க சிக்கல் இல்லைங்க. யார் வீடு வாசலை கவனிக்கிறதுண்டு. அப்புறம் இந்த வீட்டு மரங்கள் எல்லாம் அப்புறம் பழுதா போடும். சம்பளத்தை தாவில நான் பாருங்க சைட்டாக வந்துருந்துட்டு அது எடுக்க முடியும். ரொட்டி புறவை கழுவி கொண்டு வந்தேன். உங்களுக்கு தெரியாது நான் ரொட்டி சொல்லுவா கண்டி புறவை கழுவி ரொட்டி ஏண்டா கையால் இல்லை இந்த மாவேந்தோடனும் ரொட்டியும் பிடிக்கணும். அதுக்காண்டி நான் புறவை கழுவி நேரத்துக்கு வச்சுட்டேன். நம்புறீங்களோ என்ன தண்ணி நான் கொண்டு வந்து நான் புறவை கழுவின்றேன். நான் அதான் பார்க்குறேன். நண்டல் புழுவுறீங்களு நீ நான் முடிச்சு போடுவா என்ன கழுவி நட்டு சொல்றான். கேஸ் அடுப்பில் சுடுறோண்டா ஒன்றும் தண்ணி வைக்கிறதில்ல பெருசா. அடுப்புண்டா கட்டாயம் தண்ணி வச்சுட்டு தான் சுடுறோம் நாங்களே. என்ன அப்ப என்ன செய்யறது? தலைஞ்சாலும் கழுவு வந்தான் வேணும், கழுவா வெஞ்சிருவான் தான் வேணும். இல்லை எங்கண்ட வீட்டை விழுந்த உருண்டா பிரச்சனை இல்லை. இதங்க பக்கத்து வீட்டில் விட்டாங்க. சரி காணும் என்ன என்ன காணும்? வீடியோ காணும் போலோடக்கு அப்படியே கிடக்க காணும் உண்டு. இல்லை அது பொரியட்டுக்கும் இந்த கதையை போட்ட தேத்தனியாதி கொண்டு வச்சுட்டு கொண்டு கரண்ட் இல்லை. அப்ப என்னட்ட சொல்லுது அங்க வேப்பம் தேத்தண்ணி எடுத்துக்க தண்ணி சுடு தண்ணி எடுத்துக்கொண்டாங்க. சுடு தண்ணி வைக்க அப்பா என்ன சொல்லப்படுது ஆத்தி கொண்டு போவேன் தேத்தண்ணி ஏன்னா பஞ்சியா கிடக்க தண்ணியா கொண்டு கொடுக்குறோம். ஆத்தி குடிக்கிறது கொண்டு சுடு தண்ணியா கொண்டு வர அப்பா சொல்லப்பட தேத்தண்ணி ஆத்தி கொண்டு போவா. நல்லா இருந்து கொண்டு குடிப்பா. என்னாலே எல்லாரும் சுடு தண்ணியா கொண்டு வைப்போம். ஒரு 4-2 சீனியை போட்டு இதுல தேயிலை போட்டு கிளக்குறதுக்கு பெரிய வேலை. சுடு தண்ணி வைக்கிறதே பெரிய வேலை. வேண்டாதுக்குள்ள தேத்தண்ணி காத்தி கொள்ளது. என்ன செய்கிறது? நான் அடுப்பில் வைக்கிற இல்லை தானே அதான் சிக்கல். அடுப்பில் வைக்க கேட்டில் இல்லை. கேஸை நம்பி எல்லாம் கேஸ் அடுப்புக்கு தானே வேண்டாங்க. அது சரி. சும்மா பானைகள் வைக்கலாம். பிறகு என்ன சொல்லட்டும் உண்மையா என்ன விரும்பி கதையால் என்னவோ தெரியாது. என்ன விருப்பமோ என்ன என்ன பார்த்து விருப்பப்பட்டு ஒரு சகோதரி காசு அனுப்பி இருக்கிறேன். எனக்கு தெரியுமா? உனக்கு சொன்னீங்களோ? உண்மையா காசு அனுப்பி இருக்கா. அவளுக்கு பெரிய பெரிய நன்றிக்கு நான் சொல்லிடுவோம். என்ன அவ என்ன விரும்பி என்னோட கதைக்க போனோம்னு தெரிஞ்சவாவா. அவா போன எடுக்கிறேன்னு தாரங்க அங்க வேலை இல்லோ. இல்லை உங்களை விரும்பின சகோதரி எந்த காணொளி பார்க்குற சகோதரி இல்லை பாப்பா 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 தாரகாந்த காணொலியில சொல்லிடுறாரு. அதுக்கு தொடர்ந்து போகிறதான அதுதான் அவன் நேற்று தான் அனுப்பினவான. அப்ப அது சொல்லணும் நான் அவட கதைக்கல. தாரகாதான் கதைக்கிறது. அவையெல்லாம் தங்கண்ட நேரத்துக்கு தானே போன் எடுப்பேன். எடுக்க தாரகா இங்க இல்லை, வீட்டுல நிக்காது. அதுதான் அப்ப அங்க இருந்தால் கதைக்கலாது. ரொட்டி கதை போச்சு. எடுங்க எடுங்க டக்குன்னு. இது இப்படி என்றதான் கறக்குன்னு ஒரு கண்டு இருக்கும். குத்துங்க குத்தி எடுங்க.
கவனம் கத்தியை கொண்டாடி ம் குத்தா இது குத்துங்க எப்படி நான் சுட்டு ரெய்னிங்கில் தரேன் நீங்கள் பிறகு இதை பிடிப்போம் நான் சாப்பிட்டுட்டேன் ரொட்டி மாவை குழச்சி வச்சுட்டு சாப்பிட்டேன் நான் நீ என்ன கறியாண்டு கேட்கல என்ன கறி என்ன கறியா இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கு என்ன கறி கத்திரிக்காய் மாறி சொல்லி போட்டேன் இன்றைக்கு சோயா மிட்டு ம் சோயா மிட்டும் பூவல் சமையல வரையும் ஆ நீங்கள் சும்மா அவ்வளோ எழுதுறாங்க இது வேணுங்க சுத்தி கீழே விழுத்தி போடாங்க இந்த தண்ணி ஆற போகுது சுத்தி வச்சுக்கிடாது உண்மையா ஒன்று சாப்பிட்டு தேதண்ணி குடிச்சிட்டு தொடருவோம் தொடரும் சுத்தாச்சு முறுமுறுப்பான வாழைப்பூ ரொட்டி வாழைப்பூ ரொட்டி அந்த ஸ்பெஷலை சொல்ல வேணும் ஸ்பெஷல் வாழைப்பூ ம் மிச்சம் வச்சு கொஞ்சம் பாருங்க நான் சாப்பிட்டேன் கூட உள்ளால ஒன்று சாப்பிடுனேன் புளி பச்சனை வச்சுக்கிறேன் பேர்ந்து சாப்பிட போகிறோம் மிச்சத்தை பேர்ந்து சாப்பிட போகிறோம் எனக்கு சத்தம் இல்லை குறைவா சத்தம் வருதுங்க இப்போ தொடக்கத்தில் இப்படி கதை கேட்க மெதுவாக கழிச்சிட்டு புறம் அந்த இழுத்து கதை கேட்க பெருசா கமரா வந்துட்டு அதில் அப்படி கொழுவி இருக்குங்களா அக்கள் அது மெய்க்குங்க அது என்ன அதுக்கு பேர் அது மெய்க் அப்புறம் மெய்க்க வேண்டாம் பொறுங்க நாங்கள் வேறொரு போனோட கேட்காது செட் இதில் ரொட்டியும் பாருங்க உண்மையா நல்ல இது இது வந்து மலிப்பு எல்லாரும் செய்து சாப்பிடலாம் அதை பார்த்து ஆசைப்படக்கூடாது சுகம் சுகம் இப்போ கரைக்கு வெங்காயம்லாம் வண்டி வச்சுருக்கோம் அதுலேயே 2 வெங்காயம்லாம் எடுக்கிறது புட்டா விற்கிறோமா அது எவ்வளோ போய் கொஞ்சம் தேங்காய் போடுங்க பாதிக்கெல்லாம் போடணும் இல்லை கொஞ்சம் தான் போடுங்க பிரச்சனை இல்லை ஒரு வாழை பற்றி பெரிய குடும்பம் கறக்க சொல்லுவாண்டா 1 சாப்பிடலாம் இல்லை முழுசா போட்டுருக்கேன் நான் நினச்சேன் அந்த ஒரு கயத்தன்மை இருக்குல்ல வாழத்தை இதில் ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கு அப்படி நான் பச்சி காத்துனேன் இப்போ தின்ன நான் கூடி போய் வச்சுக்கிட்டா மிச்சம் பேருந்து சாவுக்கு ஏதோ ராஜா படம் மிச்சம் வாழ்வது தான் உண்மை கதை ரொட்டியை பாருங்க நான் முடிச்சு கொண்டு போக போகிறேன் அப்போ நான் முடிச்சு விட்டேன் முடிச்சு விட்டோன்னா என்னத்தை முடிக்கிறோம் இந்த காணொலி இதோட முடிச்சு விடுறோம் சுங்காவை முடிக்கிறதா சுங்கனை பாருங்க எங்கள்ட காலுக்கு சுங்கு இல்லை அங்கால கட்டலாமா மண்ணை கிண்டுதன்ட்டு இதில் கட்டி தண்ணியும் வச்சுக்கிடாக்கு அவருக்கு ஒரு தலைவனையும் தைச்சி போட்டுக்கூடாது நான் 2 கதைச்சு கொண்டு காலில் மெதுவா நுள்ளி பார்க்கு காலில் ஆனால் ஒரு அடி வேறியது அதுக்குன்னு சந்தேகம் கிடக்கு என்ன பார்த்து நீங்கள் சந்தேகப்படாங்க நான் ஆள்தான் அதுக்கு தெரியல நான் ஆளு என்ன காலில் எதுக்கு நுள்ளி போட்டு சரி நுள்ளு தாண்டு இல்லை பாவம் தொட்டு பார்க்கல அப்போ என்ன முடிக்கிறது இந்த காணொலியை நாங்கள் இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்கிறோம் நாளைக்கு சந்திக்கிறோம் எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் மட்டும் சொல்றேன் நீங்கள் சொல்லல இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணு சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு 2 ஆப்ஷன் கொடுங்க வீடியோவுக்கு வாரதுக்கு முகங்கள் ஒரு கஷ்டமாக கிடக்கு அப்புறம் சந்திப்போம் நானும் வந்து அப்படித்தானுங்க ஆனால் நானும் அதை தான் நேற்று இருந்து யோசிச்சது திறமசாலியெல்லாம் இருக்கு அந்த சின்ன விரல்ல இந்த விரல்ல தான் ஒரு சின்ன ஒரு காயம் அதுக்கு என்ன கை இப்படி விரிக்கலாதான் தெரியுமா எனக்கு என்ன கொண்டு வேலை கொண்டு சுடுதண்ணியை வச்சு சுடுதண்ணி வச்சு பாவம் சுடுதண்ணி வச்சு குடிக்கிறேன் கரண்டில் கை உண்மையாக வீங்கித்தான் போச்சு பிள்ளை அதுக்கு வேலை கொடுக்க போகுது ஒரு கிழக்கி கட்டாத வேலை தெரியல அவசரமான வேலை நீ பெரிய வேலைக்காரன் மாதிரி தண்ணியை தூக்கி கட்டிருக்கிற சரி கொடு இதை பாருங்க உடனே ரொட்டியை காட்டு ரைட் நானே ரொட்டி கொண்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த கட்டு நடவடிக்கைக்கு போகணும் போகிறோம் கேட்காங்க உனக்கு மோங்கல உனக்கு தண்ணியும் இல்லையோ புறா அடுப்பு அதுக்கு இந்த பக்கையம் கேட்டு போல அப்போ என்ன செய்யறது ஓடி போய் கடவு தண்ணி கிடக்கு தண்ணி இருக்கு இன்றைய பவர் கட்டு தான் தொட்டிக்க போட்டு விட்டது போட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை போட்டு விட்டோம் போல கிடக்கு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ரொட்டியை தின்னப்போம் செய்து கொடுத்தா கூலியாக தான் பின்ன ரொட்டி சுட்டு கொடுத்தா அப்புறம் பெருசாக பார்த்து எடுப்போம் புளி இருக்காது எது பெருசாக கிடக்கண்டா பார்க்கட்டக்கும் இது நல்லா கிடக்கண்டு இது தாண்டி பெருசு இருக்குல்ல அப்போ ஒன்று தான் தருவேன் ஒன்றா பெருசாக எடுக்கும் பார்த்தீங்களா பழக்கத்தை 2 கேட்டால் தருவாள் பிரச்சனை ஏன் கேட்கணும் நான் புளிய கொண்டு நானே கதைக்கலாது முழுக்க நான் தான் செய்தேன் சொன்ன நம்ம அடியில் மாயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்தோம்மா அப்போ இந்த நான் கொண்டு தான் கொடுப்பேன் நான் ஃபுல்லாக கொண்டு வைப்பேன் எங்கடா கொண்டு ஆக்களை காணையில்
அதான் சொன்னோம் டக்குன்னு ஒருக்கா கேட்டதுல இருந்து உண்டு ஓடியா வாரதுக்கா இந்த அவனை கொடுத்துட்டு வாடி இங்கே வேலை பண்ணுறான் சுங்கனோட சொல்லிட்டேன் சரி அம்மான வீடியோ முடிப்பவனா காணும் ஜனம் தின்னா போகிறோம் சாப்பிட போகிறோம் பசிக்கணும் இப்போ சாப்பிட்றாங்க கேட்க வேணும் பசிக்குது இல்லை ரொட்டியை பார்க்க முறுமுறன்னு இருக்க கடிச்சு தின்னணும் போல இருக்கு நான் சாப்பிட போகிறோம் இந்த முடிச்சு கொண்டு அது கொடுக்க மாட்டேன் கொடுத்துட்டு ஓடியா முடியணும் முடியணும் முடிஞ்சுது பாய்